தாவேக்கா எவ்வளவு வலுவான கட்சின்றதே இன்னைக்கு இது வரைக்கும் சோதிக்கப்படாத ஒன்று. ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கூட இது வரைக்கும் நிக்கல. ஒரு தேர்தலில் நின்னாதான் அதுக்கு பிறகு அவங்களுடைய பலம் என்ன இருக்குன்னு தெரியும். அதுவும் தனியா நின்னாதான் தெரியும். இல்லைன்னு சொன்னா கூட்டணியாக நிற்கும் போது ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணின்னு வச்சுக்கிடுங்க, வெற்றி கிடைத்த தொகுதிகள்லாம் காங்கிரஸ் என்ன சொல்லுவோம், எங்களாலதான் வெற்றி கிடைச்சது. ஏற்கனவே காங்கிரஸ் சொல்ல தொகுதிகளை பட்டியல் போட்டு இந்த தொகுதிகள் எல்லாம் குறைந்த வாக்கு வித்தியாசத்துலதான் திமுக ஜெயிச்சது, அது எங்களுடைய வாக்குனால அப்படின்னு. அப்படி A+B=AB ஃபார்முலாவில் அரசியல் ஒர்க் ஆகிறது இல்லை. தாவேக்காவை பொறுத்தவரையில காங்கிரஸ் தாவேக்காவில் போய் சேர்ந்தா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் தாவேக்கா போயிடும். அதுதான் யதார்த்தமான. அவங்களும் ஆள் தேடிட்டு இருக்காங்கல்ல, புதிய கட்சி நிறைய பேருக்கு போட்டி போட வாய்ப்பு கொடுக்க முடியும், வாங்க வாங்கன்னு கொண்டு போய் கடைசியில காங்கிரஸ் ஒண்ணும் இல்லாம போயிடும். காங்கிரஸ் ஏற்கனவே பல மாநிலங்களில் தேய்ந்து கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் இத்தனை MLA MP இருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் திமுகவோட இருக்கக்கூடிய ஒரு வலுவான கூட்டணி.